Hi friends, welcome to Triple M Painting Works. இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பெயிண்டிங் வீடியோ பார்க்க போறோம்னா இந்த மஹிந்திரா BOLERO தான் ஃபுல் பெயிண்டிங் தான் பண்ண போறோம். பாருங்க வண்டியில என்னென்ன வேலை இருக்கு பாத்தீங்களா? வண்டி ஃபுல்லா தொட்டி டென்ட்டா இருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. வண்டியில் நாங்கள் சின்ன சின்ன டிங்கர் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அப்படியே வாங்க வண்டியில் என்னென்ன வேலை இருக்கு பார்க்கலாம். பாருங்க சின்ன சின்ன டிங்கர் ஒர்க்கு. இந்த சின்ன ஒரு சைடு ரெக்கை வந்து உடஞ்சிட்டு இருக்கு. அது அப்போது நாங்கள் பேஸ்ட் போட்டு ரெடி பண்ணுற போகிறோம். இந்த பாருங்க சன்ஷேடில் பார்த்தீங்களா இந்த ஏர்விண்டில் அப்படியே ஸ்டிக்கரில் அப்படியே பிரிஞ்சிருக்கு. அப்படியே போனோட அப்படியே பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க ஸ்டிக்கர் மேலேயே. அதை இந்த வாட்டி நம்ம மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு பக்காவாக பெயிண்ட் அடிக்க போகிறோம். பாருங்கள் ஃபுல்லாக அங்கங்கே டிங்கர் ஒர்க்கு, கிராச் மார்க்கு. வண்டியில் வந்து தூரத்தில் வந்து பார்த்தா எதுவுமே இல்லாத மாதிரி தெரியுது வேலை. ஆனால் கிட்ட போய் பார்த்தா நிறைய வேலை. தொட்டி ஃபுல்லாமே அங்கே சின்ன 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 கிராச் அப்படியே. அது ஃபுல்லாமே பக்காவாக வந்து பட்டி பார்க்க போகிறோம். என்சி பட்டி பார்த்துட்டு சூப்பராக பெயிண்ட் அடிக்க போகிறோம் வண்டியை. பாருங்கள் வண்டியில் பாருங்கள் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு அதில் இருக்கிற பசங்க மொத்தமாக இந்த கிருஷ்ணாயில் போட்டுட்டு மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பராக பெயிண்ட் அடிக்க போகிறோம். இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 ஹவர் 3 ஹவர் ஆச்சு. வெயிலில் அந்தளவுக்கு நின்று கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பிரித்தோம். ஸ்டிக்கர் வரவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிரித்தோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக என்ன வியூவர்ஸ் வந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதே மாதிரி தரமான சூப்பரான வீடியோலாம் போட்டுன்னே இருப்போம். ஸோ வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஒர்க் எப்படி இருக்கு, எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ண அப்புறம் வண்டி மொத்தமாக இந்த சோப்பாயில் போட்டு ஸ்டாண்ட் பண்ணுறோம். அதுதான் எங்கள் டேடி பண்ணிட்டு இருக்கிறாரு. பாருங்கள் வண்டி மொத்தமாக சோப்பாயில் போட்டு ப்ராப்பராக ஸ்டாண்ட் பண்ணி பக்காவாக பெயிண்ட் அடிப்போம். அப்போதான் இந்த பெயிண்ட் ஒரு சீனே இருக்காது. பெயிண்ட் வந்து 1 வருஷம் 2 வருஷம் கூட நான் கேரண்டியாக கொடுப்போம். ஆனால் அந்தளவுக்கு தரமாக பெயிண்ட் அடிப்போம். பிராண்டட் பெயிண்ட்டாக அடிப்போம். பாருங்கள் வண்டி மொத்தமாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பட்டிலாம் பார்த்துட்டு இந்த கண்ணாடி ஹெட்லேம்ப்பு எல்லாமே பக்காவாக ப்ராப்பராக மாஸ்க் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட்டி பாருங்கள் எவ்வளோ பட்டி போட்டு வரும் பாருங்கள் தொட்டிலேயே ஃபுல்லாக கிராச்சு. அந்தளவுக்கு சூப்பராக பட்டி பார்க்குறோம். பெயிண்ட் அடித்தப்பறம் அவுட்புட் பாருங்கள் தொட்டியில் சின்ன சின்ன கிராச் எதுவுமே தெரியாது. அந்தளவுக்கு சூப்பராக பட்டி பார்த்து சூப்பராக தேய்ச்சிட்டு பக்காவாக அடிச்சிருப்போம். ஒரு சின்ன கிராச் கூட தெரியாது பெயிண்ட் அடித்தப்பறம். ஃப்ரண்ட்டு அந்த சைடு ரெக்க பாருங்கள் அதுவும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வண்டி மொத்தம் பெயிண்ட் அடித்தாச்சு. பெயிண்டிங் வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ வந்து அன்ஃபார்ச்சுனேட் டெலீட் ஆகிட்டுருக்கு பெயிண்டிங் அடிக்கிற வீடியோ. ஸோ சாரி அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. பெயிண்ட் அடிக்கிறது பெயிண்ட் அடித்தப்பறம் எடுத்த வீடியோ தான் இருக்குது. ஸோ பாருங்கள் பெயிண்ட் அடித்தப்பறம் இந்த மாஸ்கிங் பண்ண டேப்லாம் மொத்தமாக ரிமூவ் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு தேவை ஒரிஜினாலிட்டி. ஒவ்வொரு வண்டி பண்ணும்போதும் ஒரு ஸ்டோர் ரூம் பீஸ் மாதிரி கொடுக்கணும் தான் என்னோடய ஆசை. ஸோ அதே மாதிரி தான் மொத்தமாக பக்காவாக டேப் அடிச்சுட்டு சூப்பராக பண்ணுவோம். பாருங்கள் சின்ன கீ செட் முதல்ல கொண்டு டோர் லாக் லப்பர் எல்லாமே பக்காவாக மாஸ்க் பண்ணிட்டு எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பாருங்கள் மொத்தமாக மாஸ்க் பண்ணிட்ட அப்புறம் வண்டியில் அவுட்புட் மட்டும் பாருங்கள். நீங்களும் அப்படியே ஆடி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு தெளிவாக வந்துருக்கும் வண்டி. நாங்கள் அடிக்கிற எல்லா வண்டியும் இதே குவாலிட்டியாக கொடுப்போம். அதுதான் எங்களோட கேரண்டி. அங்கே பாருங்கள் வண்டியில் ஷைனிங் பாருங்கள், அவுட்புட் பாருங்கள். ஸோ உங்கள் வண்டி எடுத்துவாங்க, எங்கள் வீட்டை எடுத்துவாங்க, இதே மாதிரி தரமாக பக்காவாக பண்ணிடலாம். அண்ட் ஷைனிங் பாருங்கள் நைஸாக எவ்வளோ நைஸாக இருக்குது பார்த்தீங்களா பெயிண்ட்டு. அதுதான் வேலை. பெயிண்ட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஆரஞ்சு பீல் சொல்லுவாங்க. இந்த ஆரஞ்சோட தோல் மாதிரி அப்படியே திக்காக உட்காரும் பெயிண்ட்டு. அந்த மாதிரிலாம் இருக்காது. பெயிண்ட் வந்து அப்படியே நைஸாக இருக்கும். தொட்டு பார்த்தா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் பெயிண்ட்டு. பாருங்கள் எந்தளவுக்கு குவாலிட்டி பாருங்கள். ஸ்டிக்கர் பாருங்கள் எந்தளவுக்கு தரமாக வந்திருக்கு. ஸ்டிக்கரு டோர் லாக்கு இது வந்து பெயிண்ட் அடிச்ச வண்டி மாதிரி தெரியல பார்த்தீங்களா உங்களுக்கு. ஒரு ஷோரூமில் இருந்த புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி பக்காவாக இருக்கும். இன்டீரியர்லாம் பாருங்கள் டோர் பேடை மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு பக்காவாக பெயிண்ட் அடிச்சிட்டோம். பிளாட்ஃபார்முக்கு வந்து இந்த கிரே கலர் பெயிண்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும். 100% குவாலிட்டி. பாருங்கள் ஷைனிங் பாருங்கள். டாப்பு முதல் கொண்டு கேபின் முதல் கொண்டு எல்லாமே 2 கோட் ஃப்ரெண்ட்ஸ். வண்டிக்கு சும்மா இல்லை 2 கோட்டு மறக்காதீங்க. அந்த பெயிண்டிங்கோடு தான் டெலிட் ஆகிட்டுருக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக. பாருங்கள் தொட்டியில் டென்ட் இருக்குது. ஆனால் கிராச் மொத்தமாக மறிச்சாச்சு நம்ம பட்டி பார்த்துட்டு. ஆனால் டென்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய டென்ட்டு. இது வந்து பாத்திர சாமான் ஏற்றின்னு போகிற வண்டி இது. இந்த தட்டு
குடம் எவர் சில்வர் பாத்திரம் அதெல்லாம் ஏற்றிட்டு போகிற வண்டி. ஸோ அதனால் வந்து தொட்டியில் டென்ட் அதிகமாக இருக்குது. அண்டர்ச்சேஸ் வந்து கஸ்டமர் கிரே கலர் கேட்டார். பிளாக் தான் அடிப்போம் நம்ம எல்லா வண்டிக்கும், ஆனால் கிரே கேட்டார். ஸோ கிரே அடிச்சாச்சு. கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாரோ அந்த கலர் பக்காவாக அடிச்சு கொடுத்துருவோம். எந்த கலர் வேணால் கேளுங்க, அந்த கலர் உங்கள் வண்டிக்கு சூப்பராக அடிச்சு கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பாருங்கள் தொட்டியில் வச்சு வண்டியில் அவுட்புட் பாருங்கள். வீல் பாருங்கள், வீல் சில்வரு, அந்த நடுவில் வர அந்த அப்பு பார்த்தீங்கன்னா அதுவும் கருப்பு கலர். நிறைய பேர் அப்படியே மொத்தமாக சில்வர் அடிச்சு விட்ருவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, ஒரிஜினாலிட்டி சொல்கிற பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் ஒரிஜினாலிட்டியே கொடுப்போம். ஃப்ரண்ட் லுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக தோரணையாக இருக்கு பாருங்கள் வண்டி. அப்படியே லைட்டு, இந்த ரெஃப்ளெக்டர் லைட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பராக அடிச்சோம் பெயிண்ட்டு. பாருங்கள் ஷைனிங் பாருங்கள், அண்டு வண்டியில் ஸ்மூத்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் எப்படி இருக்குன்னு. நான் சொல்கிறதோட பார்க்குற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டியோட அவுட்புட்டு, வண்டியில் பெயிண்ட்டோட ஷைனிங்கு, பெயிண்ட்டோட ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியர் காட்டுற பாருங்கள், இன்டீரியர் பாருங்கள் தெளிவாக இருக்குது. உள்ளே பாருங்கள், ரைட் சைடு வந்து ஒரு ரெக்கை வந்து உடஞ்சிச்சு, அந்த ரெக்கை வந்து புதுசு வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த ரெக்கை பெயிண்ட் அடிச்சாச்சு. அதில் ஷைனிங் பாருங்கள் அந்தளவுக்கு கிளாஸ் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள், கிளாஸ் ஃபினிஷ் பாருங்கள். தொட்டியில் பாருங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கிராச் மார்க் எதுவுமே தெரியாது, எல்லாம் ஃபுல்லாக பட்டி. இந்த என்சி பட்டி சொன்ன பார்த்தீங்களா, எஸ்டி பிராண்டோட என்சி பட்டி ஃபுல்லாக பார்த்துக்குறோம். அடுத்தோட அந்த கிராச்சே வராது, அந்தளவுக்கு தரமாக பட்டி பார்த்துட்டு சூப்பராக பெயிண்ட் அடிச்சிட்டோம். உள்ளெலாம் பாருங்கள், உள்ள ப்ளூ கலரும் 2 கோட் பெயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பேஸ் கோட் அடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்க முன்னாடி பெயிண்ட் அடிச்சப்பறம் வந்து இன்னொரு 2வது கோட்டு. மொத்தம் 2 கோட்டு உள்ள, வெளியே 2 கோட்டு, அண்டர் செஸ்ஸும் 2 கோட்டு. வண்டி வந்து 2 வருஷம் எஃப்சி. ஸோ 2 வருஷம் ஒரு தரமாக இருக்கும் பெயிண்ட்டு. ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக பக்காவாக ஷோரூம் பீஸ் மாதிரி பெயிண்ட் அடிக்க எங்கள்கிட்ட எடுத்து வாங்க, தரமாக பக்காவாக பண்ணிடலாம். பட்ஜெட் ப்ரைஸில் சூப்பராக குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே டிஸ்பிளேல நம்பர் இருக்குது அண்ட் என் லொக்கேஷன் இருக்குது. ஸோ நம்பர் கால் பண்ணி வண்டி எடுத்துவாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.